Taste the Daily. அண்மை செய்தி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் அண்மை செய்தி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு பரபரப்பு நிலவியிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதால் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவு தின பேரணிக்கு அனுமதி வழங்காத திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தேமுதிகவினர் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. திறனற்ற திமுக அரசை கண்டித்து தேமுதிகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தின பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருப்பதால் தேமுதிகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவு தினத்தை
யொட்டி பேரணியாக செல்வதற்கு அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் அனுமதி வழங்காத திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தால் தற்போது அங்கு பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. பேரணிக்கு அனுமதி வழங்காத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தேமுதிகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பேரணி செல்வதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதால் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் நினைவு தினத்தை முன்னிட்டு பேரணி செல்லவிருந்த தேமுதிகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அனுமதியை மறுத்ததால் தற்போது அங்கு சாலை மறியலில் தேமுதிகவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தற்போது பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தையொட்டி சாலையில் பேரணியாக செல்லவிருந்த தேமுதிகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அனுமதி மறுத்திருப்பதால் அவர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்டவாறே விஜயகாந்த் நினைவு இடத்தை நோக்கி தற்போது பேரணி துவங்கியிருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டவாறே தற்போது தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தை நோக்கி பேரணி செல்கின்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த பேரணியானது தற்போது நடைபெற்று வருகிறது.
தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவு தின பேரணிக்கு அனுமதி வழங்காத திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தேமுதிகவினர் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதால் தற்போது பரபரப்பு நிலவுகிறது. பேரணிக்கு அனுமதி வழங்காத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தேமுதிகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தை நோக்கி பேரணியானது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினர் விஜயகாந்த் நினைவிடத்தை நோக்கி பேரணியாக தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் பேரணிக்கு அனுமதி மறுத்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு தேமுதிக தொண்டர்கள் தற்போது பேரணி செல்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகமாக நடந்து கொள்கிறது என தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்டவாறே தேமுதிகவினர் விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதால் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினர் விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக அரசின் ஏவல் துறையினர்
பேரணிக்கு அனுமதி மறுத்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தவாறு கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து பேரணியாக செல்கின்றனர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை அராஜக போக்குடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய தேமுதிக தொண்டர்கள் தற்போது சாலை மறியலை தொடர்ந்து விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு பேரணியாக செல்கின்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த பேரணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி திட்டமிடப்பட்ட தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுத்ததால் தேமுதிகவினர் தடையை மீறி கேப்டன் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இதனை தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் திரண்டு வந்து விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வந்தனர். மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி தரவில்லை என்று தெரிகிறது. இதனால் தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினர் கேப்டன் நினைவிடம் அமைந்துள்ள இடத்திற்கு தடையை மீறி தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.